வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 4 மற்றும் 5 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாம் கெம்சந்த் சிங் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். மணிப்பூரில் இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இப்போ அது ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. அந்த மாநிலத்துடைய முதல்வராக இவர் பதவியேற்றிருக்காரு. இவர் மைத்தேயி சமூகத்தை சேர்ந்தவர், பாஜக கட்சியை சேர்ந்தவர். அதே மாதிரி துணை முதல்வர்களாக 2 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் குகி சமூகத்தை சேர்ந்த நெம்சா கிப்ஜன் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் நாகா சமூகத்தை சேர்ந்த எல்டிகோ அப்படிங்கிறவர் தான். எல்டிகோ பார்த்திங்கன்னா நாகா மக்கள் முன்னணி கட்சியை சேர்ந்தவர். இந்த நெம்ஜா கிப்ஜன் பாஜக கட்சியை சேர்ந்தவர். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து மணிப்பூரில் பயங்கரமாக கலவரம் நடந்துட்டு இருந்தது. நாகா குகி இந்த பழங்குடியினர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மைத்தேயி பழங்குடியினர் ஒரு பக்கம். அவங்களுக்குள்ளாடி நிறைய கலவரம் நடந்து நிறைய பேர் இறக்கவும் செஞ்சுட்டாங்க. அதன் விளைவாக போன ஆண்டு பிப்ரவரி 9 தேதி மணிப்பூருடைய முதல்வராக இருந்த பிரேன் சிங் அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அது முடிவுக்கு வந்தது. கடைசியாக இங்கே ஒரு முதல்வரையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. மணிப்பூருடைய தலைநகர் இம்பால். மணிப்பூருடைய ஆளுநர் அஜய் குமார் பல்லா அப்படிங்கிறவர். அடுத்தது, என் கனவு என் எதிர்காலம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திண்டிவனம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. இது நேற்றுக்கு, அதாவது பிப்ரவரி 4 தேதி தொடங்கி வைத்திருக்காங்க. திண்டிவனத்தில் கொள்ளார் அப்படிங்கிற கிராமத்தில் சிப்காட் வளாகம் இருக்குது. அங்கே தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இளைய தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்களுடைய கனவுகளை கேட்கறது, அதை சேகரித்து வைக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய கனவுகளையும் சேகரித்து வச்சுக்கிறது. அப்போது இதில் இளைஞர்களுடைய தகவல்களை பதிவு செய்கிறதுக்கு என் கனவு என் எதிர்காலம் அப்படிங்கிற இணையதளம் உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதை உருவாக்குறது யார் அப்படின்னா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தான் இது உருவாக்குறாங்க. இதன் அடிப்படையில் இளைஞர் நலன் திட்டங்கள் வகுக்கப்படும். அதாவது இவங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு வெப்சைட்டில் பதிவாக இருக்குது அப்படின்னா, ஓகே இத்தனை இளைஞர்களுக்கு இந்தந்த கனவுகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் தமிழ்நாடு அரசு திட்டங்களை தீட்டுவாங்க, அந்த மாதிரி வகுப்பாங்க. அடுத்தது, PWL 2026 போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. PWL அப்படின்னா ப்ரோ ரெஸ்லிங் லீக் அப்படிங்கிறது தான். இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற ரெஸ்லிங் போட்டி. இது ஆனாலும் எல்லா மாநிலங்களுக்கு இடையிலையும் எல்லாம் நடக்காது. நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் இதில் அணி கிடையாது. ஒரு சில மாநிலங்களுக்குள்ளாடி தான் நடைபெறுது. இதில் வெற்றி பெற்றது இந்த ஆண்டு ஹரியானா தண்டர்ஸ் அப்படிங்கிற அணி. இதில் டெல்லி டங்கல் வாரியர்ஸ் அணியை இறுதிப் போட்டியில் தோற்கடித்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் இறுதிப் போட்டி உத்தரப்பிரதேசத்துடைய நொய்டா உள் விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற TNPSC Group 1 Group 2 எக்ஸாமுக்கான 6 மாத கிராஷ் கோர்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன் பேட்ச், ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, முக்கிய மந்திரி கிராமோதான் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் முக்கிய மந்திரி கிராமோதான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்துகள் இருக்குல்ல, அதோடைய உள்கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்துகிற திட்டம் தான் இது. இதன் அடிப்படையில் 2666 புதிய பஞ்சாயத்து அலுவலகங்கள் கட்ட போகிறாங்க. அதற்கான அடிக்கல் இப்போ நாட்டியிருக்காங்க. இது 663 கோடி ரூபாய் மதிப்பில் தான் கட்ட போகிறாங்க. குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு சார்ந்த டாக்ஸி தளம் எது? இதற்கான ஆன்சர் பாரத் டாக்ஸி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அமுல் அப்படிங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய ஒரு ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ஆவின் அப்படிங்கிறது கூட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுடைய ஒரு ப்ராடக்ட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் அடிப்படையில் பாரத் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு டாக்ஸி சிஸ்டத்தை கொண்டு வராங்க.
இப்போ நமக்கு ரேப்பிடோ, ஊபர், ஓலா எல்லாம் புக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதையும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி இன்றைக்கி தான் தொடங்கி வைத்திருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஓட்டுநரே உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஓட்டுநரும் பங்குதாரர்களாக செயல்படுவாங்க. இப்போ ரேப்பிடோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதிகமான லாபம் வந்து அந்த கம்பெனி தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஓட்டுநர்கள். அப்புறம் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் தனிநபர் விபத்து காப்பீடு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கூட 5 லட்சம் வந்து காப்பீடு கொடுக்குறாங்க. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா இதை இப்போது தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்தது, உலகின் முதல் $800 பில்லியன் மதிப்பு கொண்டவராக ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். உலகத்திலேயே யாருமே இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக ஆனது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அந்த அளவுக்கு வந்துட்டார். அவருடைய நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா டெஸ்லா, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அப்புறம் எக்ஸ் நிறுவனம், முன்னாடி ட்விட்டர் இருந்ததில் அது, அப்புறம் XAI அப்படிங்கிற நிறுவனம், நியூராலிங்க் அப்படிங்கிற நிறுவனம், த போரிங் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம். இதில் இந்த போரிங் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு கட்டுமான கம்பெனி. அடுத்தது, உலகின் முதல் தனியார் விண்வெளி மையம் எது? இதற்கான ஆன்சர் ஹேவன் 1. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹேவன் 1 அப்படிங்கிறது முதல் முறையாக ஒரு தனியார் விண்வெளி மையமாக அமைக்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் இதை 2027ஆவது ஆண்டு விண்ணில் செலுத்த போகிறாங்க. அடுத்தது, நியோஃபைட் ஐடி என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு தாவர இனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து வெளிநாடுகளை சேர்ந்தது ஆக்கிரமிப்பு தாவர இனங்கள். இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வளர்ந்துட்டு நம்ம நாட்டு செடிகளை வந்து அழிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நமக்கு ஆபத்து விளைக்கிறதும் கூட. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். முடிந்த அளவுக்கு இதை அழிக்கிறது நல்லது. இப்போ கேரள அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2 விதமாக செயல்படும். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு செடி உங்களுக்கு பார்த்தா இது ஆக்கிரமிப்பு தாவரம் போல தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தோன்னா அது சொல்லிடும், ஆமாம் இது வந்து ஆக்கிரமிப்பு தாவரம் தான் அப்படிங்கிறத அது சொல்லிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அது ஆக்கிரமிப்பு தாவர இனமாக இருந்துச்சு அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த லொக்கேஷனில் இங்கே ஒரு ஆக்கிரமிப்பு தாவரம் இருக்குது அப்படிங்கிறத அது டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை வச்சு ஓகே கேரளாவில் இவ்வளோ இடங்கள்ல எல்லாம் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்கும். அதனால் ஃப்யூச்சரில் கேரளா அரசு அதை அழிக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக அழிச்சிடுவாங்க. அடுத்தது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆணையத்தின் முதல் பெண் உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் நிவேதிதா துபே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா AAI அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அமைப்பில் மனிதவளம் மேம்பாட்டுத்துறையுடைய இயக்குநராக இவங்களை பணியமைத்திருக்காங்க. AAI ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது 1995 ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் விபின் குமார். அடுத்தது, ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ புதுடெல்லியில் தொடங்கியிருக்கு. இதில் இஷா சிங், நம்ம இந்தியாவை சேர்ந்த இஷா சிங், இவங்க வந்து தனிநபர் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில். அதே மாதிரி இவங்க விளையாடின அணியும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிற புத்தகம், இது வந்து மொழிப்போர் தியாகிகள் குறித்து அறிந்து கொள்ள ஒரு ஆவண நூல். அதே மாதிரி உயிர் நிகர் தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒரு சிறப்பு இணைய பக்கத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து தமிழ் இணைய கல்விக் கழகம் தான் உருவாக்கியிருக்காங்க. இதை இப்போது வெளியிட்டவர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் எண்ம சேவைகள் துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன். நம்ம தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் எண்ம சேவைகள் துறை அமைச்சர் தான் இவர். அடுத்தது, உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்னா, தமிழக அரசுடைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள நியமனம் பண்ணுற அதிகாரம் தமிழக அரசுக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. இதற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து தடை வச்சுருந்தாங்க. இப்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி தடை வச்சுருந்தாங்கல்ல, அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் மெட்ராஸ் நீதிமன்றத்தை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து மறுபடி இதை வந்து நல்லா விசாரித்து தீர்ப்பு வழங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, உச்சநீதிமன்றம் இன்னொரு வார்த்தையும் தெரிவித்திருக்காங்க. என்னென்னா, கிரிக்கெட் சங்கங்களில் முன்னாள் வீரர்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிரிக்கெட் சங்கங்கள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் கிரிக்கெட் வீரர்கள் அல்லது கிரிக்கெட் பற்றியெல்லாம் பெருசாக தெரியாதவங்களே வந்து வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட் பிடிக்க தெரியாத தனிநபர்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் சங்கங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் கஞ்சார் 13 அப்படிங்கிற பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து அஸ்ஸாமில் மிசாமரி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அதாவது நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இனிமேல் வந்து நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 வாரம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது முக்கிய தினங்கள். உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம். உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம் இது வந்து February 4 2025 ஆண்டுலேருந்து 2027 ஆண்டு வரைக்கும் கருப்பொருள் என்ன அப்படின்னா, தனித்துவத்தால் ஒன்றிணைந்தோம் அப்படிங்கிறது தான். யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் வந்து அமைத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, மரபணுகளுக்கு ஏற்றவாறு மருந்துகளை வந்து பரிந்துரைக்கிறது. அதாவது இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மரபணு எப்படி இருக்குது, அதோடைய அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மருந்துகளை பரிந்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ராஸ் ஐஐடி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். எம்நாம் கெம்சந்த் சிங் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். அடுத்தது, என் கனவு என் எதிர்காலம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திண்டிவனம். அடுத்தது, PWL 2026 போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது, முக்கிய மந்திரி கிராமோதான் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியாவின் முதல் கூட்டுறவு சார்ந்த டாக்ஸி தளம் எது? இதற்கான ஆன்சர் பாரத் டாக்ஸி. அடுத்தது, உலகின் முதல் $800 பில்லியன் மதிப்பு கொண்டவராக ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். அடுத்தது, உலகின் முதல் தனியார் விண்வெளி மையம் எது? இதற்கான ஆன்சர் ஹேவன் 1. அடுத்தது, நியோஃபைட் ஐடி என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆணையத்தின் முதல் பெண் உறுப்பினர் யார்? இதற்கான ஆன்சர் நிவேதிதா துபே. அடுத்தது, ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. அயோத்திதாசர் பிறந்த இடம் எது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சென்னை. சென்னையில் 1000 லைட்ஸ் இருக்குல்ல, 1000 விளக்கு பகுதி, அங்கே தான் அவர் பிறந்தார். இன்றைக்கான கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ 1929, ஆப்ஷன் பி 1939, ஆப்ஷன் சி 1949, ஆப்ஷன் டி 1959. ஓகே, இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோலையுமே கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.